ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். நம்ம சொல்கிற கதைகள் நிறைய, இந்த கதைகள் சொல்கிறது உண்டு. சொல்கிறதுலே ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, பயங்கர ஒரு மோட்டிவேட்டிங்கான கதை அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான். நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ண பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எப்போ டவுனாகவோ டிமோட்டிவேட்டாக ஆனாலோ தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு திருப்பி வர பாருங்கள். இது நான் ஒரு இடத்துல ரீட் பண்ண ஒரு ஸ்டோரி தான். ஸோ நான் சொல்கிறது கூட ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. பேசிக்காக நம்ம ரிசல்ட் டே நம்மளுக்கு தெரியும். 1 ஜனவரி 1 வரும் ஒரு ரிசல்ட்டு. வழக்கமாக அப்படி தான் வரும். அடுத்து ஏப்ரல் 1 வரும். ஸோ என் கூட நீங்கள் சேர்ந்து இப்போ இமேஜின் பண்ண போகிறீங்க. ஏப்ரல் 1 2026 யோசிச்சு பாருங்களேன். ஏப்ரல் 1 2026 ரிசல்ட் வந்துட்டு ரிசல்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். வந்துட்டு கிளியர் ஆகலை. இப்போ மைண்ட் செட், இப்போ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஏகப்பட்ட விஷயங்கள் மண்டைக்குள்ள ஓடும், நிறைய யோசிப்போம், நிறைய இமோஷன்ஸ் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே வெளியே வரும். அந்த நாள் ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். திருப்பியும் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது, அடுத்தது திருப்பி நான் படிக்கணுமா, இல்லை என் லைஃப் எங்கே போகுது, இல்லை நான் விட்டுட்டு போகணுமா, அந்த ஃபீல்டை விட்டு போகணுமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கன்ஃபியூஷனோடு அந்த நாள் இருக்கும். அந்த நாளில் நிறைய தாட்ஸ் ஓடும்போது கூட நமக்கு கண்டிப்பாக இந்த ஒத்த தாட் கிராஸ் ஆகும். ஒரு முக்கியமான ஒரு தாட் கிராஸ் ஆகும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம், இன்னொரு டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கலாம், இன்னொரு கிளாஸில் புஷ் பண்ணியிருக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா டெய்லி கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் இங்கிலீஷ் டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கலாம், குவான்ஸில் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், ஏதோ கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். கரெக்டு தானே? கண்டிப்பாக தோணும். அது அந்த ஃபெயிலியருடைய அந்த பாயிண்டில் நின்று பார்க்கும்போது தான் தோணும். ஸோ ஏப்ரல் 1 2026 நீங்கள் ஃபெயில் ஆகி உட்காந்துருக்கீங்க. ஐயோ இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும். அப்போ டக்குன்னு கடவுள் வராரு. கடவுள் வந்து மானிடா அப்படிங்கிறாரு. சரியா? இப்போ மானிடா அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஐயோ கடவுளா அப்படின்னோடனே கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய உடம்புலையெல்லாம் நான் கேட்டேன். ஐயோ படிக்க முடியலையே, படிச்சிருந்தா நல்லா இருக்குமே, இப்படி படிச்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு நீ ஃபீல் பண்ண. அதனால நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். உன்னைய நான் நேரா பாஸ்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஏப்ரல் 1 2026 இருந்து பாஸ்டுக்கு கூட்டிட்டு போறேன். பாஸ் ஆகி விட வேண்டியதானு சொல்லக்கூடாது. சரியா? கடவுள் அதெல்லாம் பண்ண மாட்டார். உங்களை மாதிரி 100 பேர் இது பண்ணிட்டு இருப்பான். அவ்வளவு பேரையெல்லாம் பாஸ் ஆகி விடுறதுக்கு அவர்கிட்டே கோட்டா கிடையாது. அதனால பாஸ் ஆகணும்லாம் கேட்கக்கூடாது. கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நேரம் அவனை பாஸ்ட் கூட்டு போறேன். அக்டோபர் 28 இல்ல ஏதோ ஒரு பாஸ்ட்ல, இன்னைக்கு அக்டோபர் 28, அதனால நான் சொல்றேன், இந்த நாள் கூட்டு வராரு. பாஸ்ட்ல 6-7 மாசம் முன்னாடி கூட்டு வந்து நிப்பாட்டிடுறாரு. சொல்லிடுறாரு, தம்பி உனக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், மற்ற யாருக்கும் எதுவும் ஞாபகம் இருக்காது. உனக்கு மட்டும்தான் நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்தேன்னு தெரியும். ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஆல்ரெடி ஃபெயில் ஆயிட்ட. நீ ஏற்கனவே ஏப்ரல் 1 2026 உங்க ரிசல்ட்டை பார்த்துட்ட. அந்த ரிசல்ட்ல நீ ஃபெயிலு. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது லாஸ்ட் சான்ஸ். क्वेश्चन पेपर எப்படி இருக்கும்? சரியா? சோ உண்மையிலே நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இதுதாங்க லாஸ்ட் சான்ஸ். நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, நம்ம அப்போ இருந்து ஃபியூச்சர்ல போயிட்டு ஃபீல் பண்றதுல எந்த ஒரு யூஸுமே இருக்காது. சரியா? ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட பாக்குறதுல எந்த யூஸுமே இருக்காது.
ஐயோ இப்படி பண்ணிக்கலாமோ இப்படி பண்ணிக்கலாமோன்னு எவ்வளவோ நம்ம ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர மாற்ற முடியாது. இன்னைக்கு ஸ்டெப் எடுத்தா நாளைக்கு மாறும். இன்னைக்கு ஸ்டெப் எடுத்தா என் ஃபியூச்சர் மாறும். உங்க ஃபியூச்சரை இப்போ நான் உங்க கண்ணு முன்னாடி நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கிங்க உங்க நோட்ல. நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. ஏப்ரல் 1 உங்க ரிசல்ட்டை நான் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துட்டீங்க. நீங்க ஃபெயில், நீங்க ஜெயிக்கல, நீங்க தோத்துட்டீங்க, மறுபடியும் தோத்துட்டீங்க. ஆனா நீங்க உங்க ரிசல்ட்டை பார்த்து இப்ப திருப்பி இந்த தேதிக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்க ஃபியூச்சரை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடைசி வாய்ப்பு இதுதான். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வாய்ப்பு. இந்த கதையை சொல்லும் போது எப்பவுமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது, உங்க நோட்ல நீங்க எழுத வேண்டிய ஒரு நாள் ஏப்ரல் 1, 2026. எழுத வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் ஏற்கனவே ஃபெயில் ஆகிட்டேன், நான் என் வாழ்க்கையில எதையும் மாத்தல, இப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன், இந்த மாதிரியே ஓட்டிக்கிட்டே இருந்தேன்னா என்ன ரிசல்ட்னு எனக்கே தெரியும், நான் ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டேன், நான் ஃபெயில் ஆயிருவேன், ஃபெயில் ஆயிட்டேன். லாஸ்ட் சான்ஸ், கடைசி வாய்ப்புங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுங்க. நீங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்ததாவே நினைச்சுக்கிடுங்க, உங்க ரிசல்ட்டை பார்த்ததாவே மண்டைக்குள்ள ஏத்திக்கிடுங்க. நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. உங்க லைஃபை மாத்தணும் அப்படின்னா ஸ்டெப் இன்னைக்கு எடுங்க, இப்போ எடுங்க. எடுத்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை மாத்தணும். இல்ல அப்படின்னா என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சரியா? ஸோ இதான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம். ஃபியூச்சரை நான் போய் பார்த்துட்டேன், ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்குது, நான் ஏதாவது மாற்றினாதான் அங்கே மாறும் அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். ஸோ மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த டேஸுக்கான இது போட்டுட்ருக்கோம், டே ஷீட்ஸ் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டே வாங்க. வெப்சைட்டில் கோர்சஸும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். RRBக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் queries இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பை.